வெல்கம் டு BWT vlogs. கோவா புனித யாத்திரை நல்லபடியா முடிஞ்சிச்சு. பக்தர்கள் எல்லாருமே வந்து கோவா தீர்த்தம் கொடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நாங்க கோவால இருந்து தீர்த்தம் வாங்கிட்டே வரல. வாங்கிட்டு வர்றவங்களுக்கும் 5 லிட்டர் தீர்த்தம் தான் அளவுடா. லக்கேஜ் கெப்பாசிட்டியே 30 கிலோக்கு மேல போன காரணத்தினால நாங்க யாருக்குமே தீர்த்தம் கொண்டு வந்து கொடுக்க முடியல. கோவால போய் நிஜமாவே தான் கேக்குறேன், எவ்வளவு பிரியாணி சாப்பிடுவானா? அங்கேயே சீ ஃபுட்டுக்கு ஃபேமஸ், கோவா ஃபுட் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அங்க போய் பிரியாணி, அங்க இருக்கவங்களே பிரியாணி சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிஜமாவே எனக்கு அதை சாப்பிட்டு வாய் ரொம்ப கெட்டு போச்சு. எனக்கு நம்ம ஊர் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு கொஞ்சம் அப்படியே மண்டையில வெறியான மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக மாமா. வீட்டுல இருந்தோம்னா அம்மா பிரியாணி போட்டு சரி டார்ச்சர் பண்ணி சாப்பிட்டு இருப்போம். ஆமா, அம்மாவோட பிரியாணி சூப்பரா இருக்கும். ஒரு நாள் எல்லாரும் எல்லாத்துக்கும் செய்ய முடியாது. உங்களே பாவம் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அதனால நம்ம எப்பயுமே சாப்பாடு வந்துட்டா எடுத்துருவாங்க. அதனால இன்னைக்கு நம்ம வந்து பிரியாணி சாப்பிடறதுக்காக தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். இதுல என்னன்னா 1 மணி நேரம் இருக்குமா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடிதான் எனக்கு 2 தோசை போட்டாங்க. சாப்பிட போறோம்னு தெரியும் சரியா. சாப்பிட போறதுக்கு முன்னாடி பசிக்குதுன்னு போய் தோசை யாரு சாப்பிட சொன்னா? போறதே சாப்பிடுறதுக்கு தான். அதுக்கு முன்னாடி ப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ஒண்ணு, பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட். நம்ம போயிட்டு இருக்கிறது லஞ்ச் தான். ஆனா கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போயிட்டு போறோம். இப்போ கடையை 11:30 மணிக்கு தான் ஓபன் ஆகுது. நம்ம வந்து இப்ப 11:15 போயிட்டு இருக்கோம். இன்னொரு 11:30 மணி வரைக்கும் பசி தாங்குமா? சரி 2 தோசை சாப்பிட வச்சு எனக்கு இப்ப வலிக்கட்டாயமா பிரியாணி சாப்பிட போயிட்டு இருக்கேன். சாப்பிடுறவங்களுக்கு லாபம், சாப்பிடாதவங்களுக்கு அம்பட்டம் தான். ஆனா இப்ப என்னதான் இப்படி இருந்தாலும் அங்க போய் அந்த இலையெல்லாம் போட்டு அதுல சுட சுட வைக்கிறப்போ பசி தானா வந்துரும் நினைக்கிறேன். சில டைம் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்ல நிஜமாவே இந்த மாதிரி சாப்பிடறதுக்கு எங்கேயாச்சும் போயிட்டு நம்ம சாப்பிட்டு இருப்போம், வயிறு ஃபுல் ஆயிரும். ஒரு நைட்டு சாயந்தரம் அந்த மாதிரி டைம்ல இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுருக்கலாமே அப்படி ஃபீல் ஆயிருக்கா? எனக்குலாம் நிறைய ஃபீல் ஆயிருக்கு. ஏன்னா சாப்பிடறதே கொஞ்சம் தான், இத்தனோண்டு தான் சாப்பிடுவேன். அது அவ்வளவுதான் சாப்பிட முடியுது. ஆனா சாயந்தரம் மறுபடியும் டேஸ்ட் ஞாபகம் இருந்துச்சு, செம்ம டேஸ்டா இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடலாம். அதெல்லாம் அப்பவே சாப்பிட்டு எப்பவுமே வந்துட்டு கொஞ்சம் சாப்பிடாம மட்டுமே ரிக்ரெட் பண்ற வேலையே கிடையாது நமக்கெல்லாம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. அதனால மோஸ்டா இந்த மனக்குறைகள்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பவே நல்லா சாப்பிட்டு வந்துருவேன். இப்ப கூட நம்மளோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கு, கல்யாணம் நடந்துச்சு. அங்கேயுமே போயிட்டு பிரியாணி நல்லா மனக்குறையே இல்லாம நைட்டுக்கு சேர்த்து சாப்பிட்டு வந்துட்டு மதியமே. எனக்கு அந்த பாயஸ்மதி பிரியாணி விட எனக்கு சீரியஸ் பிரியாணி தான் பிடிக்கும். எனக்கு சீரக சம்பா. அதனாலதான் நம்ம சீரக சம்பா பிரியாணியோட கேபிட்டலான திண்டுக்கலுக்கு போயிட்டு இருக்கோம். நீ ஸ்கூல் படிக்கிறப்ப திண்டுக்கல்னா என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவ? கூட்டுன்னு சொல்லுவா. மதுரைனா என்ன ஃபேமஸ் சொல்லுவ? இப்ப பாரு அப்படியே இன்ஸ்டாகிராம் காலத்துல மதுரைனா பரோட்டா, திண்டுக்கல்னா பிரியாணி. திருநெல்வேலிக்காரங்க கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு முதல்ல இருந்தே அது அல்வா ஃபேமஸா இருந்ததுனால இப்போ அல்வாவே போயிருக்கு. திருநெல்வேலியில அல்வாவும் ஃபேமஸ், அல்வாவும் ஃபேமஸ். தூத்துக்குடியில இப்ப என்ன ஃபேமஸ்? தூத்துக்குடிக்கு வந்து பேர்ல் சிட்டினே ஒரு பேர் இருக்கு. இப்ப போட்ட செட்டு பரோட்டா, நைட் கிளப்ல பூரா செட்டு. ஆனா நான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் வீட்ல ஸ்டே பண்றதுக்கு போயிருந்தேன். அப்பவே அது ஃபேமஸ் தான். ஆமா, ஃபேமஸ் தான், நல்லா இருக்கும். கிறிஸ்பியா அதுதான் சூப்பரா இருக்கும். எனக்கு அவ்வளவு. இப்போ வந்து இந்த ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால வந்து ஃபேமஸ், ரொம்ப எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி. அதாவது அந்த ஊரோட இதே வந்து அந்த ஃபுட்டை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ற மாதிரி ஆயிடுச்சு. கோயம்புத்தூருக்கு அந்த மாதிரி என்ன ஃபுட் வச்சிருக்கீங்க? கோயம்புத்தூர்ல எல்லாமே ஃபேமஸ் தான். அரிசி பருப்பு சாப்பாடு, ரோட் சைடு காளான், சிக்கன் சிந்தாமணி. உண்மையில சிக்கன் சிந்தாமணி சூப்பரா இருக்கும். ஆனா என்னுடைய ஃபேவரட் வந்து இந்த லிஸ்ட்ல வந்து சிக்கன் சிந்தாமணி தான். The time is 11:34. கடை ஓபனிங் டைம் என்ன? 11:30. மாப்பிள்ளை எவ்வளவு பெரிய கோவால இருந்து வந்திருக்காரு. ஐயோ இதெல்லாம் கையோட வந்துச்சு. நான் சொன்ன மாதிரி வாழை இலை போட்ட உடனே லேசா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வேணு பிரியாணி திண்டுக்கலுக்கு தானே ஃபேமஸ்? ஆமா, திண்டுக்கல் வேணு பிரியாணி தானே. கோயம்புத்தூர்ல சாப்பிட்டுருக்கேன். நானும் கோயம்புத்தூர்ல சாப்பிட்டுருக்கேன். சென்னையில இருக்கா? சென்னையில இல்ல. எனக்கு மட்டன் கோலா உருண்டை இல்லாத கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. ஆமா, 11:30க்கு வந்து இப்பதான் உருட்டிட்டு இருப்பாங்க அரைச்சு. எனக்கு கோலா உருண்டை ரொம்ப பிடிக்கும். இங்க நல்லா இருக்கும்ல? இங்க நல்லா இருக்கும். அம்மா கோலா உருண்டை குழம்புல செய்வாங்க, சூப்பரா இருக்கும்.
இந்த கோட்டர் பிரியாணி உனக்கு பத்துமாப்பா? தால்ச்சாவும் நான்வெஜ்ஜா? ஆமா, சால்சால என்ன நினைச்ச? நான் அது வெஜ்ஜு கத்திரிக்காய் அதுல ஒரு எலும்பு போடுவாங்க. எப்படி இருக்கு? அது முதல்ல எடுத்துன்னு சாப்பிடுறது. நான் முதல் தடவை இந்த சென்னை ஸ்டைல் பிரியாணி சாப்பிட்டப்போ எனக்கு கத்திரிக்காய் வைப்பாங்க அப்படின்னு எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு பழனதுக்கு அப்புறம் தான் அது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுச்சு. அதே மாதிரிதான் இந்த திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கு தால்சா சாப்பிட்டு பழகினா தான் பிடிக்கும். ஈக்குவலா பாதியா வந்துருச்சு. இதுவே ஓகே. கொஞ்சம் கடிவியா? நம்ம இந்த டிராவல் விளாகிங் எல்லாம் விட்டு ஃபுட் விளாகிங் போயிருவோமா? சரி, செம சாப்பிட்டா இருக்கா? சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்கடா. சாப்பிட சூப்பரா இருக்குல்ல? இங்க வேற என்ன நல்லா இருக்கும்? மட்டன் பிரியாணி, மட்டன் சூப்பா என்னுடைய ஃபேவரட் காம்போ. நம்ம ரொம்ப சீக்கிரமா விட்டோம். எனக்கு இந்த சிக்கன் 65 இருக்குல்ல, அது எங்க போனாலும் போன்லெஸ்ஸாவே இருக்கு. அதான் மக்கள் விரும்புறாங்க. நீங்க வந்து ஸ்கேமாய் பழகிட்டீங்க. எலும்பு கடிச்சு சாப்பிட்டு வாழ்ந்தவங்களுக்கு அதோட டேஸ்ட் தெரியல. இல்ல அதெல்லாம் ஒத்துக்கிறேன். எலும்பு தான் டேஸ்ட். அதுக்கு பணம் கொடுக்குறோம்ல. சோ நிறைய மீட் இருந்துச்சுன்னா மக்கள் வந்து அது வேல்யூ ஃபார் மணியா ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அதனாலதான். புரிஞ்சதா? அதனாலதான் இப்ப நமக்கு கறி இல்லாத வெறும் காடையை கடிச்சிட்டு இருக்கிறோம். அதான் டேஸ்டா இருக்கு. இந்த படத்துல எல்லாம் பிரியாணிக்கு நடுவுல வேக வச்ச முட்டை வச்சு இப்படி சாப்பிடுறப்ப எடுத்து அப்படியே சாப்பிடுவாங்கல்ல. எனக்கு அது பாக்குறப்பல ரொம்ப ஆசையா இருக்கும். வீட்டுல அம்மாட்ட சொல்லிட்டு அம்மா எனக்கு சர்ப்ரைஸா இந்த மாதிரி பிரியாணி தரப்போல முட்டை வச்சு தாங்கம்மா, எனக்கே தெரியாம வச்சு கொடுத்தாங்களா? நான் வீட்டுல எல்லாம் இருக்கும்போது வீட்டுல எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட என்ன பண்ண தெரியுமா? மதியமே நிறைய ஆர்டர் பண்ணி வச்சிருவேன். பிரியாணி வாங்கணும்னா ஓ நைட்டுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம்டா. ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு விட்டோம்னா எனக்கு மனசு கேட்காது. ஐயோ இதோட போட்டே அப்படின்ட்டு. இப்ப புரியுது. நீ வந்து அப்ப சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்கலாமே அப்படின்னு நினைச்சதோட ஃபீலிங் அதுதான் வந்து என்னோட இந்த மாதிரி கன்வெர்ட் இருக்கு. கேட்டுக்க. இந்த வெங்காயம் வச்சு சாப்பிட்டு சூப்பரா இருக்கு. காடையவே காணோம். ராத்து முடிச்சிட்டேன். வச்சிட்டு இருப்பாங்களா பிரியாணி? எனக்கு போதும். பார்சல் வைங்க. ஒரு 3 குவார்டர் பார்சல் மட்டன். உனக்கு வேணுமாடா? வேண்டாமா? அப்படின்னா 2 குவார்டர் ஒரு ஆஃப் பார்சல் பண்ணிருங்க. எனக்கு கொஞ்சம் தெரியல. அதனாலதான் ஆஃப் வாங்கினேன். நீ குவார்டர் வாங்கின மேனேஜர்ல இருந்து ஆஃப் பண்ணுவாங்க. அது வாழை இலையில கட்டுவாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ஆர்வம் வந்துருச்சு. இந்த டப்பால போறதோட அந்த வாழை இலையில கட்டிட்டு சூடோட சாப்பிட்டோம்னா வாசமா இருக்கும். எனக்கு இந்த பிளேட் வச்சு பிளேட்ல வாழை இலை வச்சு கொடுக்கறத விட எனக்கு வாழையில போட்டு அதுல சாப்பிடறதுதான் பிடிக்கும். இப்படி குவார்டர் ஹாஃப் ஃபுல்லுன்னு வைக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. வாங்கி வேஸ்ட் பண்ணாம குவார்டர் அளவா நல்லா நீட்டா சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா ஹாஃப் சாப்பிட்டுக்கலாம். இந்த கடைக்கு ரிவ்யூ எல்லாம் பாத்துட்டு இருந்தேன். போர்ஷன் சைஸ் கொஞ்சமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. எனது குவார்டர் தானே, குவார்டர் கொஞ்சம் ஃபுல்லா வாங்குங்க, ஆஃப் வாங்குங்க. குவார்டர் பிளேட் வாங்கினா குட்டி கப்பல தான் கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த தெரியாது இல்ல. திடீர்னு வந்து இங்க வந்து திண்டுக்கல் பிரியாணி ஃபேமஸ் அப்படின்னு இங்க வந்து வாங்கினா அந்த குட்டி கப்பை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுவாங்க. இதத்தான் கொடுத்து இவ்வளவு வாங்க. அது போட்டுருங்க. நீங்க ஃபுல்லு வாங்கினீங்கன்னா நிறைய வரும், ஆஃப் வாங்கினீங்கன்னா அதுல பாதி வரும். பீஸும் குவார்டருக்கு ஏத்த அளவுக்கு பீஸஸும் நிறைய தான் இருந்துச்சு. நம்ம பீராபாக் பேக்கரி ஓபன் பண்ண மாதிரி வந்து நின்று என்ன பண்றது? பரவாயில்ல, நம்மள மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் பசிக்கும்ல. ஆனா இத நக்க மறந்துச்சு. காட்டுங்க ஐயா, இத நீங்க நக்க மறந்துட்டீங்க. சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? ஹானஸ்ட் ஒபினியன்ஸ். ஹானஸ்ட் ஒபினியன் நல்லா இருந்துச்சு. எனக்கு அளவான போர்ஷன் தான் ஃபீல் ஆச்சு. ரொம்ப நிறையவும் இல்ல, கம்மியாவும் இல்ல, கரெக்டா இருந்துச்சு. எனக்கு வந்து பிரைஸ் வந்து ரீசனபிளா தான் இருந்துச்சு. பிரைஸ் எவ்வளவு? ஒரு ஹாஃப் பிரியாணி வந்து 400, குவார்டர் வந்து 200. ஹாஃபோட போர்ஷன் எவ்வளவு இருக்கும்? அந்த இதுல 2 இது வச்ச மாதிரி இருக்கும். நம்ம 2 பேருக்கு வச்சாங்கல்ல, அந்த இது 2 சேர்ந்த அளவுக்கு. மத்த பிரியாணி கடையை கம்பேர் பண்றப்போ ஆல்மோஸ்ட் பிரைஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருக்கு. அப்புறம் காடையிலயும் வந்து எண்ணெய் எல்லாம் ரொம்ப இல்லாம கரெக்டா இருந்துச்சு. காடை சூப்பரா இருந்துச்சு, நல்லா பண்ணிருந்தாங்க. அதுவுமே பிரைஸ் ரீசனபிளா தான் இருந்தது. அப்புறம் எனக்கு இந்த கடையில முக்கியமா பிடிச்சது தெரியுமா? உள்ள போகையிலே வந்து நோ டிப்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. டிப்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. இப்போ ஒரு கடையில இப்ப வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா கரெக்டான சம்பளம் இல்லைன்னா தான் அவங்க அந்த டிப்ஸை எதிர்பார்த்து அவங்களோட லைவ்லிஹுட் இருக்கும். இப்ப இவங்க நல்லா நாங்க வந்து சம்பளம் கொடுக்கறோம், நீங்க வந்து யாரும் டிப்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றது வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு வெல்கம் சேஞ்சா இருந்துச்சு. எனக்கு
எனக்கு ஜெனரலாவே இந்த மாதிரி பரிமாறுறவங்க வந்து துருன்னு வந்து இந்த மாதிரி பேசிட்டு கேட்டு எனக்கு அந்த மாதிரி இருந்தா ரொம்ப பிடிக்கும். இங்க எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. மட்டன் குழம்பு நீ கேட்டதுக்கு சிக்கன் குழம்பு வேணா உங்களுக்கு தரட்ட எதுவுமே இல்லாம சாப்பிட்டு இருக்கீங்களே அவங்க ஃபீல் பண்ணி. நீ இப்ப பரவாயில்ல, நான் மதுரையில ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருப்பேன், நான் ரெகுலரா சாப்பிடுறது. அவங்க ஊத்திட்டு தான் நம்ம சும்மா சாப்பிட்டுட்டு இருந்தா சாப்பிட்டு ஊத்தி விட்டு போயிருவாங்க. ஆமா, அன்பையே ஆக்ரோஷமா வெளிப்படுத்துவாங்க. நான் காலேஜ்ல ஒரு கடையில அக்கௌண்ட் வச்சு சாப்பிடுவேன். நான் தோசைக்கு வந்து குருமா ஊத்தி தான் சாப்பிடுவேன், சட்னி சாம்பார் சாப்பிட மாட்டேன். நான் சாம்பார் ஊத்த வந்துட்டேன், தம்பிக்கு பிடிக்காது வந்து அவங்க சால ஊத்திட்டு போவாங்க. எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க அவுட் ஆஃப் 5? கண்டிப்பா நான் வந்து வேணு பிரியாணி ஹையா தான் ரேட் பண்றேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், பர்சனலா பிடிக்கும். எனக்கு ஈரோட அம்மன் மெஸ் பிரியாணி ரொம்ப பிடிக்கிறதுனால இது வந்து 4 out of 5 ஆயிடுச்சு. ஈரோட அம்மன் மெஸ்ல இதே மாதிரிதான் இலை போட்டு சுட சுட வைப்பாங்க. அந்த பிரியாணியோட டேஸ்ட்ங்கிறது இருக்குல்ல, அது சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து அம்மா செய்யற பிரியாணிக்கு அடுத்து எனக்கு பிடிக்கிறதுனா இப்ப ஈரோட அம்மன் மெஸ் பிரியாணி பிடிக்குது. நீங்க எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க? டேஸ்ட் வைஸ் பீஸ் எல்லாமே சாஃப்டா வெந்துருச்சு. எனக்கு மோஸ்டா ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல எனக்கு மட்டனே பிடிக்காம இருந்தது. அது ஒரு மாதிரி அந்த ஸ்மெல்லு வர்ற மாதிரி எங்கேயோ சாப்பிட்டு பாதிக்கப்பட்டேன். அதனால எனக்கு பிடிக்காது. நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி மட்டன் பிடிக்காது தெரியுமா? சிக்கனே சாப்பிட்டு வர்றவங்களுக்கு சிக்கன் தான் பிடிக்கும். பிரியாணினா டேஸ்ட் வந்து மட்டன் பிரியாணி தான். செகண்ட் தான் சிக்கன் பிரியாணி. வெஜ்ஜுங்கிறது வந்து பிரியாணியே கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்டான மட்டன் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மட்டன் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அந்த வகையில வந்து மட்டன் பிரியாணி திண்டுக்கல் வேணு பிரியாணில சாப்பிட்டது வந்து எனக்கு 4.2. அந்த பாசத்துக்காக ஒரு 2 ஜாஸ்தி வச்சிருக்கீங்களா? இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தோம்னா நிறைய ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணிருக்கலாம். நான் ரெகுலரா சாப்பிடறது வந்து எனக்கு மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா வாங்கி சாப்பிடுவேன். இதுவுமே 65 நல்லா இருக்கும். நம்ம ஊர்ல வந்து இந்த சிக்கன் 65 வந்து சில்லி சிக்கன் சொல்லுவோம்ல கோயம்புத்தூர் சைடு, சில்லி சிக்கன் வேற எங்கேயாச்சும் போய் சொன்னோம்னா அது வந்து அந்த சைனீஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம ஊர்ல வந்து ஆனியன் சமோசா இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லுவீங்க? அந்த குட்டிய முக்கோண மாதிரி இருக்கிறது சமோசா, பப்ஸ். நம்ம இந்த எக் பஃப், வெஜ் பஃப்ஸ் இருக்குல்ல, அதுதான் பஃப்ஸ். இது வந்து சமோசா. நம்ம ஊர் அதாவது கோயம்புத்தூர் சைடுல மட்டும்தான் இது வந்து நமக்கு பஃப்ஸ். எங்க வீட்டு கீழே ஒரு தாத்தா சைக்கிளிஸ்ட் வருவாரு. பறக்குதே அனல், பறக்குதே கொதிக்குதே அப்படின்ட்டு, ஆனா அவ்வளவு சூடா இருக்குதா அப்படின்னு சொல்லி ஓடி போய் பார்த்து அப்புறம் ஏன் தாத்தா பறக்குது கொதிக்குது சொன்னீங்க அப்படின்னு கேட்டோம்னா அது அப்படியே பழகிருச்சு. வேணும் உனக்கு ஒண்ணு எக்ஸ்ட்ரா தரேன்னு ஒரு குட்டி மாசா லஞ்ச் கொடுத்துருவாரு. இதுக்கப்புறம் கேள்வி கேட்காத இந்த அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா நம்மளும் கேள்வி கேட்காம போயிருவோம் ஜாலியா. அவரு வேற சல்லுன்னு போயிருவாரு. அதனால அவர் அங்க வர்றப்ப கேட்டு அம்மாட்ட காசு கேட்டு அப்புறம் சரி நீ கீழே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் வாங்கிட்டு ஓடி வந்து காசு வாங்கிட்டு மறுபடியும் கொடுத்துட்டோம். எங்க ஊர்ல இப்படிதான் ஒருத்தர் சமோசா வித்துட்டு வருவாரு. பப்சேன்ட்டு வருவாரு சாயங்காலம் 6-7 மணிக்கு. நமக்கு பசிக்கிற டைம். அது வியாபாரம் பண்ண கூடாதுன்ட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். சொல்றன்னு போயிருவாரு. ஆமா, மின்னல் மாதிரி. அவர் சத்தம் கேட்டதுனால முன்னாடி நின்றுவேன். 2 தடவை முன்னாடி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு வெளியே நின்றுவேன். இந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூ பண்ற எபிசோட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வேற எந்த கடைக்கெல்லாம் போய் அந்த ஃபுட்டை நாங்க ட்ரை பண்ணோம் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாக்குறோம். அவங்க ஸ்கிரீன்ல பாத்துருவாங்களா? கீழே ஒளிஞ்சிக்கலாம். வா இங்க வா, இப்படி உட்காரு. பெல் அடிச்சதா? உட்காரு. வீட்டுல தெரியல. இது சத்தம் கேக்குமே. சினிமாக்கு போறீங்களா நீங்க? நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோ பாக்குற வரைக்கும்